உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வருடத்தில் சில முக்கியமான நாட்கள் இருக்குது. அந்த மாதிரி நாட்களில் நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு கடவுளை போய் வழிபடும் போது பிரச்சனைகள் தீரும். சித்திரை நட்சத்திரமும் தசமி திதியும் சேரக்கூடிய நாளில் அந்த காலகட்டத்தில் அவதரித்தவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார். அப்போ அவரை கும்பிடும்போது சக்கரத்தாழ்வாரை நம்ம எப்படி வழிபடணுன்ற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? 6 மடங்காக அவரை வலம் வருதல். அப்போ 6, 12, 18 அந்த மாதிரி வலம் வருதல். பானகம் நைவேத்தியம் செய்கிறது. அப்படி சபதம் எடுத்து அவரை வலம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு சீக்கிரம் கிடைச்சிடும். சீக்கிரம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நம்மளுடைய இந்த கடன், நோய், மனம் சார்ந்த பிரச்சனைகள் சீக்கிரம் தீந்துடும். கணபதி ஹோமத்தை கூட சுதர்சன ஹோமம்லாம் நம்ம பண்ணோம்னா இன்னும் சகல ஐஸ்வர்யங்கள் பெருகும். நம்மளுடைய கஷ்டம், பிணி எல்லாமே தீரக்கூடிய ஒரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஜய் மோனிஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் டாக்டர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேடம். இப்போ மக்கள் நிறைய அவதிப்படுறது பார்த்தீங்கன்னா தீராத நோய், அதே மாதிரி இன்னொரு சைடு கடன் பிரச்சனை. இது ரெண்டுத்துக்குமே நிறைய வழிபாடு முறைகளும் பரிகாரங்களும் நிறைய பண்ணியாச்சு, சொல்லியாச்சு, கேட்டாச்சு. ஆனால் இது இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா சார்? இப்போது பொதுவாகவே ஜனங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டப்படுறது மனம், பணம், உடல், இந்த 3 விஷயத்துக்கு ரொம்ப மக்கள் அவதிப்படுறாங்க. நிறைய கிரக பயிற்சிகள் வருது, பரிகாரங்கள் சொல்கிறோம், சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. வழிபாடுகள் எல்லோரும் சொல்கிறாங்க, அதே எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலும் மக்களுடைய இந்த பிரச்சனை இது சார்ந்து தீர மாட்டேங்குது. இப்போது கரெக்டான டைமில் நீங்கள் இந்த கொஷினை கேட்டீங்க. இப்போ வருடத்தில் சில முக்கியமான நாட்கள் இருக்குது. அந்த மாதிரி நாட்களில் நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு கடவுளை போய் வழிபடும் போது பிரச்சனைகள் தீரும். இப்போ அடுத்து வரக்கூடியது சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஜூலை மாதம் 14, 2024 அன்னைக்கு இந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அதாவது ஆனி மாதத்தில் சித்திரை நட்சத்திரமும் தசமி திதியும் சேரக்கூடிய நாளில், அதாவது சித்திரை முடிஞ்சு சுவாதி பிறக்கிற அந்த காலகட்டத்தில் அவதரித்தவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார். அப்போ அவரை கும்பிடும்போது இந்த நீங்கள் கேட்ட மக்களின் தீராத கடன், கொடிய நோய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீரும். மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். அந்த நாளில் இந்த சக்கரத்தாழ்வார் அவதரித்த நாள். அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை கும்பிடும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் குயிக்காக சால்வ் ஆகிடும். அப்படிங்கிறதான் நீங்கள் கேட்டதுக்கான பதில். இப்போ பெரும்பாலான மக்களுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் பற்றி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ மகாவிஷ்ணு தான் காத்தல் தொழிலை பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அந்த காத்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த சுதர்சன சக்கரம். அவர் கையில் வச்சிருப்பார் இல்லையா, சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் சுதர்சன சக்கரம். இப்போ பகவான் விஷ்ணுவுக்கு 3 விஷயங்கள் இவருடைய காத்தல் தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, அவர் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா கருடர் மேலே ஏறி பறந்து போவார். அப்போ அந்த கருடரின் அவதாரம் தான் கருடாழ்வார். அடுத்து அவர் ஆதிசேஷன் மேலே பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார். பாம்பு கொடை பிடிக்கும், 5 தலை நாகம். அந்த ஆதிசேஷன் தான் அனந்தன். அப்போ அந்த அனந்தனின் அவதாரம் தான் ஆனந்தாழ்வார். அடுத்து 3வது இந்த சக்கரம். அவர் இந்த உலகத்தை காக்கிறதுக்காக, எதிரிகளை அழிக்கிறதுக்காக, தீமைகளை அழிக்கிறதுக்காக அவர் வச்சிட்டு இருக்கிற இந்த சுதர்சன சக்கரம். அந்த சக்கரத்தின் அவதாரம் தான் சக்கரத்தாழ்வார். அப்போ இப்படி அவதரித்தவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார். அந்த ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளை எல்லா விஷயத்துலேருந்தும் இறைவன் காப்பாற்றுவார். அப்படிங்கிறது தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த விளக்கம். ஆக்சுவலாக இப்போ சக்கரத்தாழ்வாரை நம்ம எப்படி வழிபடணுன்ற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா சார்? இப்போ இந்த சக்கரத்தாழ்வாரை நம்ம இந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம 6 மடங்காக அவரை வலம் வருதல். அப்போ 6, 12, 18 அந்த மாதிரி வலம் வருதல். அப்புறம் அன்னைக்கு பானகம் நைவேத்தியம் செய்கிறது, துளசி தீர்த்தம்
மக்களுக்கு கொடுக்கறது, துளசி தீர்த்தம் நம்ம பருகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் விஷ்ணு சார்ந்த விஷயங்கள் வந்து அன்னைக்கு பண்ணி 6 மடங்காக அவரை வலம் வந்து நம்மளுடைய அன்னைக்கு நாளில் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஆராய்ஞ்சு இந்த விஷயத்தினால தான் நான் இப்போ துன்பப்படுறேன். அப்போ இப்போ மக்கள் படும் கடன், மக்கள் படும் அவதி, நோய், இந்த மனம் சார்ந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பாங்கன்னா ஒன்று அவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா கர்மாவாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நான் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தல். அந்த சக்கரத்தாழ்வார் முன்னாடி நான் சபதம் எடுக்கிறது, அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதை வந்து கடைப்பிடிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸி. அப்போ அன்னைக்கு நாளில் வந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த நியூ இயருக்கு நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் கேட்க வந்த நியூ இயருக்கு மட்டும் தான் ரெசல்யூஷன் எடுப்போம், அதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்னைக்கு நான் என்கிட்ட இந்த கெட்ட விஷயம் இருக்கு, நான் இனிமேல் இதை விட்டுறேன், நான் இந்த தவறை இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன், இனி பண்ண மாட்டேன். அன்னைக்கு அப்படி சபதம் எடுத்து அவரை வலம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு சீக்கிரம் கிடைச்சிடும், சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நம்மளுடைய இந்த கடன், நோய், மனம் சார்ந்த பிரச்சனைகள் சீக்கிரம் தீந்துரும். நம்ம என்ன எதிர்பார்த்து இவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமோ அது வந்து சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதா அன்றைய நாளின் சிறப்பு. இது எப்படி சார் 12 ராசிக்காரர்களுக்குமே பொதுவான ஒரு இதுவா சார்? இது வந்து பொதுவான ஒரு திருவிழா தான். அப்ப அதனால எல்லா ராசிக்காரங்களும் அன்றைய நாள்ல வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஸோ இப்போ சக்கரத்தாழ்வார் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்றத சொல்றீங்களா? ஓகே, இப்போ சக்கரத்தாழ்வார் வந்து அருங்கோணத்துல 3 கண்ணோட, தலையில அக்னியோட, 16 கரங்களோட இருப்பாரு. இப்போ பெருமாள் கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ட்ல காட்சி கொடுப்பாரு, பின்பக்கம் வந்து நரசிம்மர் இருப்பாரு. இப்போ எப்படி வந்து சிவன் கோயில்ல இப்போ சனி பகவான் நம்ம கும்பிடுறோம், அப்ப சனி பகவானோட அம்சம்தான் விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவர். அப்படி எப்படி சிவத்துல ஒரு பைரவர் இருக்கிறாரோ அது மாதிரி பெருமாளுடைய அம்சம் தான் இந்த சக்கரத்தாழ்வார். சிவன் கோயில்ல எப்படி நவகிரகம் இருக்குமோ அந்த நவகிரகங்களுக்கு ஈக்குவலண்ட் தான் பெருமாள் கோயில்ல இருக்கிற இந்த சக்கரத்தாழ்வார். அப்ப இந்த சக்கரத்தாழ்வார் வந்து அந்த அருங்கோணத்துல இருப்பாரு, அதுதான் வந்து அந்த சுதர்சன சக்கரம். அப்ப அதுல வந்து காட்சி கொடுப்பாரு, அவரை வந்து அன்னைக்கு கும்பிடணும். இப்போ வந்து சக்கரத்தாழ்வாரை பத்தி வந்து ராமாயணத்துல பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கா இல்ல மகாபாரதத்துல பேசப்பட்டிருக்கா சார்? இந்த சுதர்சன சக்கரம் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. இப்ப ராமாயணத்துல வந்து ராவணனின் முன்னோர்களை வதம் செய்தது சுதர்சன சக்கரம். அடுத்து மகாபாரதத்துல துர்வாச முனிவரின் கர்வத்தை அடக்கியது சுதர்சன சக்கரம். வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியாரின் கண்ணை கிளறி அவரை அழித்தது சுதர்சன சக்கரம். அடுத்து நரசிம்ம அவதாரத்துல இரணியனை வதம் செய்தது. அடுத்து யானை வந்து ஒரு முதலை வந்து நம்ம கவிக்கும் கஜேந்திர வைபவத்துல பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த யானையை காப்பாத்துறதுக்கு வேண்டி இந்த முதலையை கொன்னது இந்த சுதர்சன சக்கரம். அடுத்து மச்ச அவதாரத்துல பகவான் வந்து மீனா இருப்பாரு, அவருடைய பற்கள் வந்து இந்த சுதர்சனம். அடுத்து கூர்ம அவதாரத்தில் இருக்கும் மந்திர மலை. அடுத்து வாராக அவதாரத்துல பன்றிகளின் கோரை பற்கள். அடுத்து கிருஷ்ணாவதாரத்துல ஜெகத்ரதன் அழிக்கிறதுக்காக சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைச்சு சிசுபாலனை வதம் செய்தது இந்த சுதர்சன சக்கரம். அப்படி இந்த சுதர்சன சக்கரம் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. ஆமா, அந்த சுதர்சன சக்கரத்துக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்ப அந்த சக்கரத்தாழ்வார அன்னைக்கு நம்ம பண்ணோம்னா இன்னும் சிறப்பு. அதனாலதான் நீங்க ஹோமத்துல பாத்தீங்கன்னா சுதர்சன ஹோமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த கணபதி ஹோமத்தை கூட சுதர்சன ஹோமம் எல்லாம் நம்ம பண்ணோம்னா இன்னும் சகல ஐஸ்வர்யங்கள் பெருகும், நம்மளுடைய கஷ்டம் பிணி எல்லாமே தீரக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. இப்ப கடன் பிரச்சனைக்கு வந்து இந்த சக்கரத்தாழ்வாரை ஏன் வழிபடணும்னு சொல்றீங்க? இப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு ஸ்தானம் 6. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. அப்ப அந்த கன்னிராசியில அந்த சித்திர நட்சத்திரத்துல அவதரிச்சவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார். அப்ப அந்த 6ஆம் இடம் வந்து அந்த ஆக்டிவேஷன் உள்ள இதுதான் இந்த சக்கரத்தாழ்வார். அப்ப 6ங்கிற அந்த கடன், 6ங்கிற அந்த நோய், 6ங்கிற இந்த எதிரிகள், இந்த ஏவல் பின்னி சூன்யம், இதெல்லாம் தீரக்கூடிய புதனும் அது சார்ந்த விஷயம். புதன் வந்து நோய்க்குண்டான கிரகம். அடுத்து 6ஆம் வீடு இந்த நோய்க்குண்டான பாவம். அப்ப அந்த இடத்துல சித்திர நட்சத்திரம் இருக்கு கன்னிராசியில, அதுல இவர் அவதரிச்சதுனால அவரை போய் கும்பிட்டோம்னா இந்த சார்ந்த பிணி எல்லாமே நமக்கு தீரும். அப்படிங்கிறது தான் இந்த ஏன் இந்த கேள்விக்கான இந்த பதில்.
இப்போ வந்து சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க வழிபடுற முறைகள் சொன்னீங்க. ஆனா இப்ப ஜென்ரலாவே நம்ம போய் சராசரியான நாட்கள்லயும் நம்ம போய் கும்பிடலாமா சார்? இப்போ எல்லா நாள்லையும் கும்பிட்றதை விட இப்போ சிறப்பான நாட்களில் வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த நட்சத்திரம் இப்போ நம்ம ஏன் வந்து நல்ல நாள் எடுத்து நல்ல ஹோரை பார்த்து நல்ல லக்னம் செலக்ட் பண்ணி முகூர்த்தத்தில் ஏன் நம்ம திருமணம் பண்ணுறோம், அப்போ அந்த டைமில் நமக்கு பாசிட்டிவிட்டி நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொதுவாக எல்லா நாள்லையும் வழிபடுறதை விட இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நாள் நட்சத்திரம் ஹோரை திதிகள் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம போய் வழிபட்டோம்னா இன்னும் வந்து ஆற்றல் நமக்கு அபரிவிதமாக இருக்கும், நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வேண்டது கிடைச்சிரும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான நாளின் சிறப்பு. அது இல்லாம வேற எந்த கிழமைகள்ல வந்து சிறப்பா இருக்கும் சார்? இப்போ பெருமாள் சார்ந்தது அப்படின்னு இப்போ சக்கரத்தாழ்வார்னாலே இந்த தசமி திதி, அப்போ 10வது திதி தசமி திதிகளில் ரெகுலராகவே சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறது தசம், அப்போ 10ன்னா கர்மா, 10ன்னா தொழில் ஸ்தானம் 10. அப்போ இந்த 10ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள அப்போ வந்து வேலையில் நான் கஷ்டப்படுறேன், கர்மாவால் நான் அவதிப்படுறேன், அப்போ நிறைய எனக்கு சிக்கல் இருக்குது, நான் மாட்டிக்கிட்டேன், மனம் சார்ந்த பிரச்சனைனால நான் அவதிப்படுறேன் அப்படின்னாலே அவங்களுக்கு 10ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தசமி திதியில் இந்த சக்கரத்தாழ்வாரை ரெகுலராக போய் கும்பிட்டோம்னா நீங்கள் குயிக்காக பார்க்கலாம், ஒரு 10 தசமி திதிக்கு நீங்கள் சக்கரத்தாழ்வாரை ரெகுலராக நீங்கள் போய் கும்பிட்டீங்கன்னா அந்த 11வது திதி வரும்போதே நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அப்போ அப்படி வந்து நீங்கள் இந்த வழிபாடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து சக்கரத்தாழ்வார்னு பேர்லயே சக்கரம் இருக்கு இல்லையா, இவருக்கு எப்படி இந்த சக்கரம் கிடைச்சது? ஓகே, இப்போ மகாவிஷ்ணு வந்து திருவேலி மலையில் சிவபெருமானை வந்து டெய்லியும் பூஜை செஞ்சுட்டு இருந்தார். 1000 தாமரை மலர்கள் கொண்டு டெய்லியுமே வந்து அவரை சிவனுக்கு வந்து வழிபட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அதில் வந்து ஒரு தாமரை கம்மியாயிடுச்சு. அப்போ 999 தாமரை தான் இருக்குது, 1 கம்மியாயிடுச்சு. அப்போ இருந்தாலும் அவர் அதை பூஜை செய்யணுன்றக்காக மகாவிஷ்ணு தன்னோட கண்ணை எடுத்து அதை வந்து 1000வது தாமரையாக வந்து சிவனுக்கு பூஜை செஞ்சிருவார். இதில் மனமுருகி சிவபெருமான் இறங்கி வந்து நீ உன்னுடைய கண்ணையே எனக்கு கொடுத்தல்ல அதனால் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரமாக கொடுத்தது தான் இந்த சுதர்சன சக்கரம். நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். அப்போ இப்படி கிடைச்சது தான் மகாவிஷ்ணுவுக்கு இந்த சுதர்சன சக்கரம். அப்போ இந்த சுதர்சன சக்கரம் சிவனிடமிருந்து விஷ்ணுவுக்கு வந்தது. அந்த விஷ்ணு எல்லாத்தையும் காக்கிறதுக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை நம்ம கும்பிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்ல லாபம். ஸோ வந்து சக்கரம் எப்படி கிடைச்சது அப்படின்றத சொன்னீங்க, இதுக்கு வேற ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்கா சார்? ஓகே, இப்போ சக்கரம் அப்படின்னா அது ஒரு வட்டம். இப்போ வாழ்க்கை எப்படி ஒரு வட்டம் இல்லையா, உலகம் உருண்டை இல்லையா, அப்போ அது மாதிரி இப்போ ஒரு சர்க்கிள். இப்போ நம்ம நேரம் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்சில் வந்து 12 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளோட தொடக்கம். கிழமையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7வது நாள் வந்துச்சுன்னா அடுத்த முதல் நாளின் தொடக்கம். அதே மாதிரி உடம்புல வந்து ஒரு செல் அழிஞ்சதுன்னா இன்னொரு செல் உருவாகுது. சக்கரம் சுழலும், வாழ்க்கையும் சுழலும். அப்போ ஒரு தொடக்கம் தான். இப்போ மனிதன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது முழிச்சிருக்க முடியாது, முழிச்சிருக்கும் போது தூங்க முடியாது. அப்போ ஒரு தொடக்கமும் அடுத்த முடிவு, ஒரு முடிவும் அடுத்த தொடக்கம். அப்போ இப்படிங்கிற விஷயம். அப்போ சக்கரத்தின் தத்துவம் என்னன்னா ஒரு முடிவு தான் அடுத்த தொடக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில கெட்ட செயல்களை தவறுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதுவே அடுத்த ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு நம்ம செயல்பட்டு நடந்து நம்ம வழிபாடுகள் செய்யும்போது இன்னும் நம்ம வாழ்க்கையில வந்து சீக்கிரம் மேன்மை பெறலாம், நம்ம வளம் பெறலாம். அப்படிங்கிறதான் இந்த சக்கரத்தின் ஒரு தத்துவம். அதை புரிஞ்சுட்டாலே நம்ம லைஃப்ல வந்து மேலே வந்துடுவோம், நம்மளோட நெகட்டிவிட்டி போயிடும், நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ சக்கரத்தாழ்வாரை பற்றி ஒரு தெளிவான விளக்கமும், அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் ஜெயந்திக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யணும், நம்மளோட கடன் பிரச்சனைக்கும் தீராத நோய் பிரச்சனைக்கும்ன்றதை ரொம்ப சிறப்பாக விளக்குனீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, வணக்கம்.